ஒரு காணொலி காட்டுறேன் பாருங்க. போனாரு. பிஜேபிக்காரங்க மோடி அவர்களை செலிப்ரேட் பண்றதை விட இஸ்ரேல் பயங்கரமா இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கு. அவர் மனுஷன் இஸ்ரேல்ல ஜெருசலம் அப்படிங்கிற சிட்டில லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த சிட்டில பப்ளிஷ் ஆகிற நியூஸ் பேப்பர்ல நமஸ்தே மோடி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் பேஜ்ல அவருக்கு பயங்கரமான ஒரு இருக்கு. ரெண்டாவது மனுஷன் ஏர்போர்ட்ல இருந்து கீழே இறங்குறாரு. இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாஹூ வந்து நிக்கிறாரு, அவரோட ஒய்ஃபை நிக்க வைக்கிறாரு. ரெண்டு பேரும் ஃபேஸ்லயே அவ்வளவு ஒரு எக்ஸைட்மெண்ட். மோடி இறங்கினோடனே வெல்கம் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்றாரு. பயங்கரமா சிரிச்சு பேசிக்கிறாங்க. அவ்வளவு சந்தோஷம். அவங்க ஒய்ஃப் பேசிட்டு இருக்கலாம். அவங்க ஒய்ஃபோட கலரும் மோடி அவரோட பாக்கெட்ல கர்ச்சிப் சம்திங் அந்த கிளாத் இருக்குல்ல, சோ அதோட கலர் ஈக்குவல். பாருங்க, என் ஒய்ஃபும் உங்களை மாதிரியே கலர் கொடுங்க ட்ரெஸ் அடிச்சு அதையும் சந்தோஷமா சிரிச்சு என்ஜாய் பண்ணிக்கிறேன். இது அந்த இடத்துல ஏர்போர்ட்லயே இந்தியாவோட நேஷனல் ஆந்தம் போடுது. பயங்கரமான ஒரு வெல்கம் போட்டு உள்ள கூட்டு போறாங்க. கூட்டு போக்குள்ள கேமராஸ் எல்லாம் இருக்கு, பிரஸ் மீடியா இருக்கு. ஹி இஸ் மை ட்ரூ ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக்ல அவ்வளவு பவர்ஃபுல்லா கொடுக்குறாங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு பார்லிமெண்ட் குள்ள போறாங்க. மோடி அவர்களை உட்கார வச்சு அவர் ஒருத்தர் இன்ட்ரோ கொடுக்குறாரு. இந்த மாதிரி வந்து மோடியோட லீடர் மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்தே மோடி அப்படின்னு சொல்றாங்க. பார்லிமெண்ட் இருக்கிற ஒட்டுமொத்த எல்லா அதிகாரிகளும் எழுந்து நின்று ஸ்டாண்டிங் ஓவேஷன், ஃபுல்லா கிளாப்ஸ் தட்டி பயங்கரமான வழக்கம் கூட ஒரு கெத்த காட்டிட்டார். அதுக்கப்புறம் நெத்தன்யாஹூ வந்து பேச ஆரம்பித்தார். ஆக்சுவலா இவரு நானும் வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட். எனக்கு மோடி அவர்கள் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். ஆனா உண்மையை சொல்லணும்னா ஒரு ஃப்ரெண்டுக்கு மேல இஸ் மை பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நரேந்திர மோடி அவர்களை ஒரு அண்ணன் மாதிரி, ஒரு பிரதர் மாதிரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த அங்க சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்தியா இப்போ ஒரு மிகப்பெரிய ஜெய்ஜாண்டிங்கான ஒரு பவரா மாறிட்டு இருக்கு. இன்னும் ஜெய்ஜாண்டிங் பவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை புகழ்ந்து பேசியிருக்காங்க. அந்த சிட்டி ஃபுல்லாவே நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவோட கொடி அப்படி பறந்துட்டு இருக்கு. அவ்வளவு கிராண்டா வந்து நரேந்திர மோடி அவங்க வந்து வெல்கம் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம எப்படி பார்க்கணும்? உடனே நிறைய பேர் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட்டா, மோடி அவர்களுக்கு சப்போர்ட்டா எல்லாம் பேசாதீங்க. ஒரு இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு லீடர் அங்க போறாரு. அவ்வளவு செலிப்ரேட் பண்ணி அவரை வெல்கம் பண்றாரு. நம்ம ஊர்ல ஒரு காலத்துல சூப்பர் பவர் நேஷன்ஸ் வந்தா நம்ம எப்படி எக்ஸைட் ஆகுமோ அந்த மாதிரி இப்ப இந்தியா ஒரு சூப்பர் பவர் நேஷனா பாக்குறாங்க, ஒரு பவர்ஃபுல் நேஷனா பாக்குறாங்க. அவ்வளவு சந்தோஷமா வெல்கம் பண்றாங்க. இந்தியா நமக்கு சப்போர்ட்டா இருக்கு, நம்ம நாட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்க்கல. எனக்கு உண்மையாலுமே சந்தோஷமா இருக்கு. பிளஸ் இந்த விசிட்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ண போறோம். ஏன்னா நண்பா, கொஞ்சம் ஜியோ பொலிட்டிக்ஸ் பார்ப்போமா? அதெல்லாம் பார்க்கணும்னா மறக்காம பார்த்துட்டீங்களா? இவர் வந்து ஒரு சங்கியா இருப்பார் போல இருக்கு, ஒரு தரமான சங்கியா இருப்பார் போல் இருக்கு. இவர் என்ன சொல்ல வர்றாரு? மோடி போனாராம், ஒரே எக்ஸைட்டிங் ஆயிருச்சான், அப்படியே அவங்க அப்படியே கட்டி பிடிச்சி உருள்றாங்களாம். இது வந்து முன்னாடி அந்த மோடி ஏர்போர்ட்டில் போய் இறங்கினது, நெதன்யாஹூவை கட்டி பிடிச்சது, இதெல்லாம் பண்ணார். பார்லிமெண்ட்டில் பேசினதை அவர் படம் எடுத்து காமிச்சாரா? காமிக்கலை. அங்கே வந்தே மாதரம் ஜனகணமன பாடினது, தேசிய கீதம் பாடிச்சின்னு சொல்லிட்டு சொன்னார், அதை காட்டினாரா? காமிக்கலை. அங்கே இந்திய கொடி அங்கிட்டு தெருவெல்லாம் கட்டி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சார், அதை காமிக்கிறாரா? அதெல்லாம் காமிக்கலை. ஆனால் அவர் சொல்லுவார், நம்ம கேட்டுக்கணும். முன்னாடி வந்து கொஞ்சோண்டு ஒரு 2-3 சீனை மட்டும் சொல்லுவார், நம்மளாம் கேட்டுக்கணும், நம்பணும். இவர் பிஜேபிக்காரர், இவர் வந்து சங்கீதான், அது நல்லாவே தெரியுது. இப்போ எதுக்கு போனார் மோடி? என்ன பிரச்சனைக்காக போனார் அங்கே? அவர் இங்கே வந்து 48 மணி நேரத்துக்குள்ளே அவர் இஸ்ரேலை விட்டு கிளம்பி இந்தியா வந்து சேர்ந்து 48 மணி நேரத்துக்குள்ளே போர் வெடிச்சிருக்குது. அயத்துல்லா அலி காமேனியை கொண்டுட்டாங்க. ஒரு முதுகெலும்புள்ள ஒரு மனிதனை முதுகெலும்பே இல்லாத 2 தருதலைங்க கொண்டிருக்காங்க. அதுதான் அப்படி தான் சொல்லணும். இவங்களை வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா, முதுகெலும்பு உள்ள ஒரு மனிதனை, ஒரு பெரிய மனிதனை, ஒரு மகத்தான ஒரு போர் வீரனை, ஒரு மாவீரனை, ஒரு மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு மாவீரனை ஊழல்வாதிகள், கொலைகாரர்கள், கொள்ளைக்காரர்கள், நாட்டை திருடுறவன், இவங்கெல்லாம் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து அந்த நாட்டுக்காக, மக்களுக்காக உழைத்த மக்களை கொண்டிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்கணும். இப்போ நம்ம இதை பாலஸ்தீன தலைவர் யாசர் அராபத் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் வந்து இந்த கட்டம் போட்ட இந்த தலப்பாகையெல்லாம் கட்டிக்கிட்டு இருப்பார். அவர் யாசர் அராபத் ரொம்ப தன்னை அந்த மக்களுக்காக, பாலஸ்தீன மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்தவர், அந்த மண்ணுக்காக அர்ப்பணித்தவர். இங்கே இருக்கிற போலி அரசியல்வாதிங்க மாதிரிலாம் இல்லை, தன்னுடைய மண்ணுக்காக தன்னை அர்ப்பணித்தவர். ஒரு முறை ஒரு செய்தியாளர் கேட்குறாங்க அவர்கிட்ட, சேவ் பண்ண மாட்டீங்களா? இவ்வளோ பெரிய தாடி வச்சுருக்கீங்களா? உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? சங்கடமா இருக்குங்க, என்ன பண்ணுறது, எனக்கு நேரம் இல்லை, அது சேவ் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னவர் அந்த மகான் யாசர் அராபத். அப்படியாப்பட்ட பாலஸ்தீனத்தை
அவன் இடத்த பாலஸ்தீனர்கள் கொடுத்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு இந்த நெதனியாகுங்கிற அந்த தருதலை என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு கிட்டத்தட்ட 65,000க்கு மேலே காசாவில் கொலை பண்ணியிருக்கிறான். 65,000 உயிர்களை காவு வாங்கியிருக்குது. அது வந்து அரசாங்கம் கொடுக்குற ரிப்போர்ட்டு, உலக பத்திரிகைகள் கொடுக்குற ரிப்போர்ட்டு. இந்த ரிப்போர்ட் அநேகமாக பொய்யாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு அரசாங்கம் தன்னுடைய நாட்டு மக்கள் எவ்வளோ பேர் இறந்தாங்க, ஒரு பேரிடரோ ஒரு இயற்கையில் ஏதாவது நடந்திருந்தாவோ, ஏதோ ஒரு சம்பாதியம் நடந்திருந்தாவோ அதை குறைச்சி தான் சொல்லணும். ஏன்னா அதனால் மக்கள் பதட்டப்படக்கூடாது அப்படின்னு. அப்போ 65,000 மக்களை கொன்னதுங்கிறது ஒரு புள்ளி விவரமாக சொல்கிறாங்க, ஒரு கணக்கெடுப்பாக சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ உண்மையில் அங்கே நடந்தது எவ்வளவு? எல்லாத்துக்கும் காரணம் இந்த நெத்தனியாகு மேலே இருக்கிற குறை என்ன? நெத்தனியாகு வந்து ஒரு ஊழல்வாதி. பார்லிமெண்ட்டில் அவருக்கு பயங்கரமான எதிர்ப்பு இருக்குது. அந்த நாடு பூராவுமே எதிர்ப்பு இருக்குது. காசா மேலே போர் தொடுக்காதுன்னு இஸ்ரேலுக்கான போராட்டம் பண்ணுறான் ரோட்டில் இறங்கி. பாலஸ்தீனத்து மேலே போர் தொடுக்காத அப்படின்னு காசா மக்கள் போராடலை, இஸ்ரேலிய மக்கள் பாலஸ்தீன மக்கள் போராடலை, காசா மக்களை போராடலை. அந்த நெதனியாகு இருக்கக்கூடிய ஊரான இஸ்ரேலில் இருக்கிற மக்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. ஆனால் இவன் வந்து பாலஸ்தீனத்தை முடிஞ்ச வரைக்கும் அடித்து நோச்சி முடிஞ்ச வரைக்கும் ஒரு 65,000 மக்களை கொன்று அந்த நாட்டினுடைய மக்கள் தொகையை குறைச்சிவிட்டு இப்போ ஈரான் மேலே போய் ஈரானுடைய அதிபர் அயதுல்லா அலி காமேனி அப்படிங்கிற ஒரு போர் வீரனை, ஒரு மாவீரனை, ஒரு வரலாற்று நாயகனை கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய மண்ணுக்காக, தன்னுடைய மக்களுக்காக தன்னுடைய உயிரை அர்ப்பணித்திருக்கிறார் அந்த தியாகி அப்படின்னு தான் அவரை சொல்லணும். அவரை தியாகி அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க 2 பேரும் இருக்காங்க பார்த்தீங்களா? இவனை ட்ரம்பை வந்து நிறைய பேர்த்துக்கு பிடிக்கல. அவன் உலக தலைவராக இருக்கட்டும், எவனாகவே இருக்கட்டுங்க, நியாயம்னா நியாயம்தாங்க. நல்லா வேணா அவனுக்கு மரியாதை கொடுக்கலாங்க. நாதாரி பயலுக்கெல்லாம் எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? இப்படி தாங்க பேசணும். அது என்ன பண்ண இதனால என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நாதாரி பயலுக்கெல்லாம் இப்படிலாம் பேசணும். இவன் ஒரு நாதாரி. இவன் வந்து எப்படி ஜெயிச்சானே தெரியல. இவன் ஃபோர்ஜரி பண்ணி ஜெயிச்சானா, 420 வேலையை பார்த்து ஜெயிச்சானாங்கிறது தெரியல. நம்ம அந்த நாட்டினுடைய தேர்தல் மேலே நம்ம சந்தேகப்படலாம், அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் மேலே சந்தேகப்படலாம். ஆனால் இவனை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. இவன் என்னைக்கு அமெரிக்க அதிபராக வந்தோன்னா அன்னையிலேருந்து நாடு பதட்டம் அடைஞ்சிருச்சு. உலகமே பதட்டமாயிருக்கு. இப்போ உலகமே ஒரு பதட்டமாயிருக்கு. இவன் வந்ததுக்கப்புறம் தான் இப்போ காசாவுக்கும், அதாவது பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு புகைச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இவன் வந்ததுக்கப்புறம் இஸ்ரேல் மும்முரமாக தாக்குதலில் இறங்கி, அதாவது தீவிரப்படுத்துகிறாங்க. அவர்களுடைய வேலையை வந்து தீவிரப்படுத்துகிறாங்க. அப்போது இவன் வந்ததுனால இவங்க 2 பேரும் கை கோத்து. இப்போ நெதனியாகவே அவன் ஊழல்வாதி. அவன் ஏற்கனவே பத்திரிகைலாம் கிளி கிழிச்சிட்டாங்க. தன்னை காப்பாற்றிக்கொள்ள தான் போரே நடத்துகிறான் அப்படின்னு. அதாவது போர் நடத்தலை அப்படின்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க? போரை மறந்துவிட்டு நாட்டு மேலே கவனம் செலுத்துவாங்க. நாட்டு மேலே சிந்தனையை திருப்பும்போது இவன் ஊழல் பண்ணியிருக்கான், இவனை பதவி விட்டு விலக்கு அப்படிங்கிற மாதிரி விலக்கிடுவாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டு இவன் பதவியில் இருக்கிறதுக்காகவும் மக்களை மடைமாற்றுவதற்காகவும் இந்த நாதாரி இந்த வேலையை செஞ்சுருக்கிறான். ரைட்டு. இப்போது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, அயதுல்லா அலி காமேனி அப்படிங்கிறவர் யார்? அவர் என்ன செஞ்சார்? என்ன துரோகம் செஞ்சார்? இஸ்ரேலுக்கோ, இல்லை அமெரிக்காவுக்கோ, இல்லை நேட்டோ நாடுகளுக்கோ, இல்லை அவரை எதிர்க்கிற யாராக இருந்தாலும், அரபு நாடுகளாக இருந்தாலும் சரி, அவர் என்ன செஞ்சார்? அதான் நம்ம கேள்வியாக இருக்குது. ஏற்கனவே சதாம் ஹுசேன் உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச கதை. உங்களுக்கு தெரியாத நான் புதுசாக அதையும் சொல்ல போகிறதில்ல. சதாம் ஹுசேனை தெரியும். அவன் நாட்டில் வந்து அணு ஆயுதம் இருக்குது, செயற்கையான இந்த ரசாயன ஆயுதங்கள் வச்சுருக்காரு சதாம் ஹுசேனு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டின் மேலே படையெடுத்து அவரை பிடித்து அவரை கொன்று, அவர் ஒரு நல்ல மனுஷன், அவர் ஆட்சியில் இருந்தார், அவர் சொகுசாக வாழ்ந்தாருங்கிறது வேற கதை. அதில் விமர்சனம் இருக்குது, நமக்கு அது வேற விஷயம். ஆனால் அந்த மக்களுக்காக வாழ்ந்தார், அந்த மக்களை நல்லா தான் வச்சுருந்தார். இன்றைக்கி இருக்கிற ஈராக்கை விட அவர் இருக்கும்போது ஈராக்கு நல்லா தான் இருந்தது அப்படின்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது, வரலாறு சொல்லுது. அது ஒரு பக்கத்துக்கிட்டோம். இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஈரானுக்கு வந்து இப்போ கரண்ட்டில் வந்து ஈரான், இப்போ அமெரிக்கா என்ன பண்ணால் அவனை கொன்று, சதாம் ஹுசேனை கொன்று அந்த நாட்டினுடைய வளங்களை கைப்பற்றி, அந்த நாட்டினுடைய பெட்ரோலை கைப்பற்றி, அந்த இயற்கை வளங்களை கைப்பற்றதுக்கு தான் இதெல்லாம். இந்த திருட்டு வேலையெல்லாம் இயற்கை வளங்களை கைப்பற்றதுக்கு தான். அதே பாணியில் தான் இப்போ ஈரானை போய் அடித்து ஈரானில் இருக்கிற அவர் அந்த தலைவரை
காலி பண்ணியிருக்கான். இவங்க 2 பேரும் திருட்டு போயிலையா? இப்போ ஈரானில் ஏகப்பட்ட பெட்ரோல் இருக்குது. அந்த பெட்ரோலை பூரா இவன் கொள்ளையடிக்கிறதுக்கு, அந்த இயற்கை வளங்களை திருடுவதற்காகத்தான் இப்பொழுது ஈரான் மேலே போர் தொடுத்திருக்கான். 1. 2வது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஈரான் வந்து இராணுவ பலம் கொண்ட நாடாக வந்துடக்கூடாது அவனுக்கு. இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஆபத்து அப்படின்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது. சரி, ஈரான் ஏன் இராணுவ பலம் மிக்க நாடாக மாறக்கூடாது அப்படிங்கிறத நம்ம கேள்வி. ஈரான் வந்து இந்தியா மாதிரியே ஒரு மிக பாரம்பரியம் கொண்ட நாடு ஈரான் வந்து இந்தியா மாதிரியே மிகவும் பாரம்பரியம் கொண்ட ஒரு நாடு ஈரானுடைய வரலாறு வந்து கிட்டத்தட்ட 1000-2000 வருடங்களுக்கு முன்பிலிருந்து ஈரானுடைய வரலாறு ஆரம்பிக்குதுன்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அப்போது அதற்கென்று ஒரு அதற்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்குது, அதற்கென்று ஒரு ஆன்ம பலம் இருக்குது, அதற்கென்று ஒரு இறையாண்மை இருக்கிறது, அந்த நாட்டுக்கென்று இராணுவம் இருக்கிறது, மக்கள் இருக்கிறார்கள், அந்த மக்களுக்கு உணர்வுகள் இருக்குது, உணர்ச்சிகள் இருக்குது. அந்த இப்போ நம்ம இருக்கோம். நம்ம வந்து அணுகுண்டு வந்து அப்துல் கலாம் வந்து அணுகுண்டு சோதனை பண்ணார், அதுக்கே வந்து அமெரிக்கா தடை போட்டான். இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க நாடு. இதே போல தான் அவங்க வந்து அணுகுண்டு செறிவூட்டக்கூடாது, யுரேனியத்தை செறிவூட்டக்கூடாது, அணுகுண்டு தயாரிக்கக்கூடாது அப்படிங்கிறான். ஆமாம், அவங்களும் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. எங்கள்கிட்ட அணுகுண்டு இல்லை, நாங்கள் தயாரிக்கலை, நாங்கள் வந்து யுரேனியத்தை செறிவூட்டுறோம். எதுக்காக செறிவூட்டுறோம் அப்படின்னா அணு ஆயுதங்கள் தயாரிப்பதற்காக அல்ல, எங்களுடைய மக்களுக்கு கரண்ட்டு தயாரிக்கிறதுக்காக நாங்கள் செறிவூட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே சொல்லிட்டாங்க, எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த நாட்டை அழிக்கணும், அவன் இராணுவ பலமிக்க நாடாக இருக்கிறான், அதுக்காக அவனை அழிக்கணும், அதுக்காக அவன் நாட்டில் அணுகுண்டு தயாரிக்கிறான், அவன் நாட்டில் வந்து ரசாயன ஆயுதங்கள் தயாரிக்கிறான் அப்படின்னு பொய் சொல்லி அவனை அழித்து விட்டார்கள். அந்த ஒரு மாபெரும் வீரனை அழித்து விட்டார்கள், தியாக செம்மலை அழித்து விட்டார்கள் அப்படி தான் நம்ம சொல்லணும். அவர் என்ன குற்றம் பண்ணார்? எந்த குற்றமும் பண்ணல. அவருடைய நாட்டுக்கு உண்மையாக இருந்தார், அவருடைய மக்களுக்கு உண்மையாக இருந்தார், அவருடைய மண்ணுக்கு உண்மையாக இருந்தார். இதுதான் அவர் செஞ்ச குற்றம். இப்போ நம்ம இருக்கோங்க, நம்ம இந்தியா இருக்குது, நம்ம வந்து அணு ஆயுதம் தயாரிக்கிறோம், நம்மளுடைய பாதுகாப்பு தளவாடங்களை மேம்படுத்துகிறோம், பல லட்சம் கோடி கொடுத்து வெளிநாட்டிலேருந்து போர் விமானங்களையும் மிசைல்ஸையும் ஏவுகணைகளையும் நம்ம வாங்குகிறோம். இது எல்லாம் நடக்குது. இப்போ அமெரிக்கா இருந்துக்கிட்டு இதெல்லாம் நீ வாங்கக்கூடாது, இதெல்லாம் நீ சேர்க்கக்கூடாது, நீ துப்பாக்கியை வாங்கி வைக்கக்கூடாது, அணுகுண்டு வாங்கி வைக்கக்கூடாது, நியூக்ளியர் அந்த பாம் இந்த பாம் எதையுமே நீ வாங்கி வைக்கக்கூடாது, நீ இராணுவத்துக்கு செலவே பண்ணக்கூடாது அப்படின்னா இந்தியா சும்மா இருக்குமா பார்த்துக்கிட்டு? சைனாட்ட அது மாதிரி சொன்னால் சைனா சும்மா இருக்குமா? ரஷ்யாட்ட அது மாதிரி சொன்னால் ரஷ்யா சும்மா இருக்குமா? இருக்காது. ஈரானை அடித்தா இப்போ அங்கிட்டு இருக்கிற அந்த அரபு நாடுகளை பூரா அவங்க கையில் வச்சுருக்காங்க. சவுதியிலேருந்து, துபாயிலேருந்து, அந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் ஃபுல்லாகவுமே, எகிப்துலேருந்து, ஏமன்லேருந்து இருக்கிற அந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் அனைத்துமே இவனுடைய படைகளை கொண்டு நிப்பாட்டி இவன் இராணுவ தளமாக்கி அந்த நாடுகளையும் அந்த கல்ஃப் கண்ட்ரிஸில் அத்தனை நாடுகளையும் தன்னுடைய அடிமை நாடுகளாக மாற்றிவிட்டான். இவனுக்கு அடிப்படையாக 2-3 பேர், பாலஸ்தீனம், ஈராக்கு, ஈரான், இவங்க 3 பேர் தான் இவர்களுக்கு அடிப்படை. அமெரிக்காவுக்கு அடிப்படையாக இருந்தவங்க இந்த 3 பேர் தான். இந்த 3 பேர்த்த ஏற்கனவே காசா கிட்ட காலி, பாலஸ்தீனா ஈராக்கும் காலி, இப்போ இருக்கிறது ஈரானு தான். அந்த ஈரானை ஒழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எதிரிகள் நம்ம இந்த அது தெற்காசியாவா கிழக்காசியா ஏதோ ஒரு ஆசியா, அதில் இல்லை எதிரிகளே இல்லை, நம்ம சௌரியத்துக்கு நம்ம எது வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த மோடியும் இந்த நெதன்யாகுவும் பண்ணுற காரியம். இப்போ நம்ம பிரதமர் போனார், எதுக்காக போனாருன்னு இன்ன வரைக்கும் தெரியல. அங்கே போய் என்ன சாதிக்கிறதுக்காக போனாருன்னு தெரியல. இந்திய மக்களினுடைய வரிப்பணத்தில் இங்கேருந்து நெதன்யாகு போய் அவர் பொண்டாட்டியை அவரையும் பார்த்துட்டு பார்லிமெண்ட்டில் உரையாற்றிட்டு அவர் அங்கேருந்து வந்திருக்காரு. எதுக்காக போனார், எதுனா உரையாட்டினார், என்ன சாதிச்சார், ஏன் திடீர் பயணம் அப்படிங்கிறது எதுவுமே தெரியல. அவர் இங்கே வந்து சேர்ந்து 48 மணி நேரத்துக்குள்ளார போர் வெடிச்சிருச்சு, அயதுல்லா அலி காமேனியை கொண்டுட்டாங்க. அப்போ இவர் எதுக்கு போனார்? இவருடைய ஒப்புதலை பெறுவதற்கு. நாங்கள் இது மாதிரி சண்டை போட போகிறோம், யார் எதிரியாக வந்தாலும் நீங்கள் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கூப்பிட்ருப்பாங்களோ தெரியல. இதெல்லாம் உடச்சி பேசுனா நமக்கு பிரச்சனையாகும். ஏன்னா நீ எதுக்கு போனேன்னு சொல்லவே இல்லையே. நெதன்யாவை பார்த்தாரு, ரைட்டு, பார்லிமெண்ட்டில் பேசினா ரைட்டு, என்ன பண்ணுனீங்க, என்ன சாதிச்சிங்க அங்கே போய்?
இதையும் சங்கிகள் கொண்டாடுறாங்க. அங்கே வந்து வாழ்க வெல்கம் மோடின்னு போட்டிருக்குது, அந்த மோடி போட்டிருக்குது, இந்த மோடி போட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவர் ஏற்கனவே எப்ஸ்டீன் ஃபைலில் இவர் பேர் இருக்குன்னு சொல்லிட்டு சிரித்து சிரிப்பாக சிரிக்குது. இதை வச்சு அவங்க மிரட்டி தான் அந்த ட்ரம்ப் பையன் வந்து இதை வச்சு மிரட்டி தான் அக்ரிமெண்ட்டை போட்டு நம்ம நாட்டுக்கு வரி, நம்ம அமெரிக்கா பொருளுக்கு நம்ம நாட்டில் அதிகமாக வரி விதிச்சிருந்த நம்ம இப்போ வரியே இல்லாமல் இறக்குமதி பண்ண போகிறோம் எல்லாத்தையுமே. இந்த மாதிரி ஒரு மானங்கட்ட ஒரு அக்ரிமெண்ட்டாக போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, ஆயத்துல்லா அலி காமேனி என்ன குற்றம் பண்ணினார், என்ன தேச துரோக குற்றம் என்ன பண்ணார், உன் நாட்டுக்கு உன் மக்களுக்கு என்ன குற்றம் பண்ணார், உன் நாட்டுக்கு உன் மக்களுக்கு உனக்கு நீ பேசாத இருக்கும் போதே வந்து உனக்கு துன்பம் கொடுத்தாரா, துயரம் கொடுத்தாரா அப்படிங்கிறது தெரியணும்ல. அவருடைய நாட்டை அவருடைய நாடு அது இறையாண்மை மிக்க ஒரு நாடு. அவருடைய நாட்டுக்கு அவர் அணுகுண்டு தயாரிக்கிறார். சும்மா இருப்பார், என்ன வேணால் பண்ணுவார். நமக்கு என்ன வந்துச்சு? நீயே அவர் விஷயத்தில் தலையிடுற. நீ சரியான ஆம்பளையாக இருந்தால் இந்தியா கிட்ட வந்து மோதிப்பார், நீ சரியான ஆம்பளையாக இருந்தால் நீ ரஷ்யாட்ட போய் மோதிப்பார். சைனாவை பிடிச்சி கேளு, நீ எல்லாம் அணுகுண்டு தயாரிக்கக்கூடாதுன்னு கேட்டு டவுசரை கிழிச்சு விட்ருவாங்க. பின்னாடி கிழிஞ்சு போயிடும், டாராக கிழிச்சு விட்ருவாங்க. அப்போ அரபு நாடுகள் பூரா நமக்கு அடிமையாயிருச்சு. இப்போ ஈரான் தனிமைப்பட்டு நிற்கிது. அதை அடித்தா யாரும் கேட்குறதுக்கு ஆள் இல்லை. அந்த ஒத்த காரணத்துக்காக நீ போய் அடிச்சிருக்கிற. அப்போ இந்தியாவும் வந்து எதிரி ஆயிடக்கூடாது, நம்மளை வந்து கேள்வி கேட்டக்கூடாது, ஏன் நீங்கள் சண்டை போட்டு தப்புன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தியாவையும் பிரதமரையும் கூப்பிட்டு, இந்திய பிரதமரையும் கூப்பிட்டு அங்கே உட்கார வச்சு குளிப்பாட்டி விட்டு அனுப்பிச்சிருக்கீங்க. இப்படி தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்குது. இப்போ கடைசியாக எல்லா தலைவர்கிட்டையும் போய் ஃபோன்லேயே பேசியிருப்பாங்க. இவரை நேராக கூப்பிட்டு பேசி சொல்லிவிட்டு, இந்த மாதிரி மேட்டர் இருக்குதுங்க, நீங்கள் ஒன்றும் கண்டுக்காதீங்க, நீங்கள் எதிரான உலக நாடுகள்லாம் திரும்பவும் நீங்கள் ஒன்றும் இது பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடிகிட்ட சொல்லிவிட்டு அங்கிட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் வந்து 48 மணி நேரத்துக்குள்ளார இதே தான் ஐநா சபையிலையும் சொல்லிச்சு. இப்போ ஐநா சபை கண்டனம் தெரிவிச்சு, உலகம் பூரா இருக்கிற நாடுகளும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு ஆயத்துல்லா அலி காமேனியை கொண்டதுக்கு. ஆனால் ஐநா சபையை வந்து ஐநா சபைக்கு கட்டுப்பட்டு இந்த 2 நாடுகளும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஐநா சபைக்கு கட்டுப்பட்டு இருந்தால் இந்த மாதிரி தாக்கத்தில் நடந்திருக்குமா? ஐநா சபை கேட்காம இந்த தாக்குதல் தொடுத்திருப்பாங்களா? இவர்கள் முறைப்படி அறிவித்தார்களா? போர் என்பதை முறைப்படி அறிவித்தார்களா? நாங்கள் போர் தொடுக்க போகிறோம், ஐநாட்ட சொல்லணும்ல, பர்மிஷன் வாங்கணும்ல. ஐக்கிய நாடுகள் சபை தானே, அது எல்லா நாடுகளுக்கும் பொதுவான சபை தானே. அங்கே போய் முறையிடணும்ல. அவங்க அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்க, அதை நிப்பாட்ட சொல்லுங்கள், இல்லை அப்படின்னா நாங்கள் சண்டைக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லணும்ல. சொல்லியிருக்காங்களா? முறையான அறிவிப்பு கொடுத்துருக்காங்களா? முறையான ஏதாவது ஒரு சின்ன அறிவிப்பு கொடுத்துருக்காங்களா? அந்த நாட்டுக்கும் சரி, இல்லை ஐநா சபையிலையும் பேசியிருக்காங்களா? எதுவுமே பேசலை. ஆனால் இராணுவ பலம் இருக்குது, கேட்கறதுக்கு நாதியில் அப்படிங்கிறதுக்காக எங்கே வேணாலும் போய் யாரை வேணாலும் அடிப்பீங்க, என்ன வேணாலும் செய்வீங்க. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுங்க? அப்போ நாளைக்கு இந்தியாவிலேயும் அப்படி தானே செய்வாங்க. இப்போ இந்தியாவை அடித்தா கேட்கறது யார் இருக்கா? இங்கிட்டு பாகிஸ்தான் எதிரி, இங்கிட்டு நேபாளமும் நமக்கு எதிராக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. இந்த சைடு சைனாவும் எதிரியாக இருக்குது, இலங்கை ஆல்ரெடி எதிரியாக தான் இருக்குது. இலங்கை நமக்கு நம்மளை வந்து கண்டுக்க மாட்டாங்கன்னா சைனாவை கூப்பிட்டு அவனுக்கு இந்த படைத்தளத்தெல்லாம் கொடுத்துருக்குறான். அப்போ அவனும் நமக்கு ஆப்போசிட்டாக தான் இருப்பான். இப்போ இந்தியாவுக்கு எந்த நாடுமே சப்போர்ட் இல்லை. ஒருவேளை அமெரிக்காக்கார நேராக வந்து நம்மளை கொண்டாந்து இந்திய பெருங்கடலில் கொண்டாந்து ஒரு கப்பலை நிப்பாட்டிட்டு நம்மளை மிரட்டினா நம்ம என்ன செய்வோம்? யோசிக்கணும்ல, ஒரு லாஜிக் வேணும்ல. அப்போ நீ என்ன பண்ணுற? நீ தேவையில்லாமல் நீ போய் அங்கே போய் எதுக்கு அந்த இடத்துக்கு போய் நீ எதுக்கு அவர் கட்டி பிடிச்சா அவர்கிட்ட ஒரே அடிட்டு வர? நான் நியாயமாக நீ என்ன ஃபோன் பண்ணியிருக்கணும். நீங்கள் வந்து இப்போ வந்து என்ன அறிக்கை கொடுக்குறாரு பிரதமர்? போரை விரைவில் நிப்பாட்டுவதற்கான முயற்சிகளை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதையே அன்னைக்கு சொல்லலை. அன்னைக்கு என்ன பேசுனீங்கன்னு சொல்லணும்ல. நீ அரசு முறை பயணமாக நீ வந்து இஸ்ரேல் போயிட்டு வந்திருக்கீங்க, என்ன பேசுனீங்க? இந்திய அரசாங்கம் என்ன, நீங்கள் எந்த போயிட்டு வந்தீங்க? இந்திய அரசாங்கம் முறைப்படி அறிவிச்சிருச்சா? அது எல்லா நியூஸ் பேப்பர்லையும் டிக்ளேர் பண்ணீங்களா? அதை அரசு முறை பயணம் தான். அதில் என்ன என்ன விவரத்துக்காக சொல்லணும்ல. எதுவுமே சொல்லாமல் நீங்கள் பாட்டு வந்தால் அப்புறம் இந்திய மக்களுடைய வரி பணத்தில் எதுக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்க தோணுதில்ல. ஒரு நாடு தன் நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்கு தன்னுடைய பாதுகாப்பிற்காக ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடாது, மிசைல்ஸ் தயாரிக்கக்கூடாது, வெடிகுண்டுகள் தயாரிக்கக்கூடாது அப்படின்னா அது என்ன அர்த்தம்? அது அப்போ உனக்கு அடிமையாக இருக்கணும்னு அர்த்தமா?
இப்போ நீ கேட்கறதுக்கு நாதி இல்லை அப்படின்னா நீ உள்ளார போது இப்போ இன்றைக்கி சவுதி, ஏமனு, எகிப்து, துபாய், இந்த இந்த பக்கத்தில் அந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் ஃபுல்லாக எல்லாம் ஒன்றா இருந்துச்சுன்னா நீ போய் அடிச்சிருவியா நீ? அப்போ எல்லாத்தையும் துண்டாக்கி, எல்லாத்தையும் துண்டாக்கி, எல்லாத்தையும் உன்னோட கைக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரு நேரம் பார்த்து 1 வருஷமாக பிளான் பண்ணி அயதுல்லா அலி காமேனியை நீங்கள் கொண்டிருக்கீங்க. இது முறைப்படி சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதா அவனுங்களால்? போர் அறிவிப்பு செஞ்சுட்டு ஐநா சபைகிட்ட சொல்லிவிட்டு போர் அறிவிப்பு செஞ்சுட்டு நாங்கள் இது மாதிரி சண்டை போட போகிறோம், எங்களுக்கு ஒன்று நாங்கள் சொல்கிறத கேட்க சொல்லுங்கள், இல்லை அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக சண்டை போடுவோம், சண்டைக்கு வர சொல்லுங்கள், பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்ல. போருக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்கணும்ல, போருக்கு அறிவிப்பு கொடுக்கணும்ல. நம்ம தமிழனுடைய பண்பாடு என்ன? மன்னன் நிராயுத பாணியாக ஒரு மன்னன் நிற்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, நீங்கள் இன்றைக்கி போய்ட்டு நாளைக்கு வாங்க சண்டைக்கு, ஆயுதங்களோடு வாங்க, நாங்கள் எங்கள் கையில் ஆயுதம் இருக்குது, உங்கள் கையில் ஆயுதம் இல்லை, நாங்கள் நினச்சா போய் வெட்டி கொண்டா அது அசிங்கம், அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அது அப்படி தானே இந்தியாவுடைய தர்மம் சொல்லுது. அப்போ நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்னா, போர் அறிவிப்பு எதுவுமே செய்யாமல் ஒரு மனிதனை ஒரு குடும்பத்தையே அழிச்சிருக்கிற. அதற்கான விலையை நீ கொடுத்தே ஆகணும். அது சட்டாம்பிள்ளைத்தனமாக பண்ணுறது, இந்த பேசுகிறது. ஐநா சபையெல்லாம் கலைச்சிருங்க, எதுக்கு தேவையில்லை. ஐநா சபையினால் என்ன புண்ணியம்? இந்த உலகத்துக்கு என்ன புண்ணியம்? இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து அட்டுழியம் பண்ணுறாங்களே, ஏன் தட்டி கேட்க முடியலை? அப்போ ஐநா சபைக்கு அவங்க அடங்க மாட்டாங்கிறாங்க 2 பேரும். அப்போ எதுக்கு ஐநா சபை? உனக்கு கட்டுப்படவில்லையா? எதுக்கு நீ வச்சிருக்கிற? ஐக்கிய நாடு சபையிலும் ஒன்று இருக்க வேணாம், தேவையில்லை, கலைச்சிட்டு போ. இல்லைன்னா அவங்க 2 பேர்த்தையும் ஃபனிஷ் பண்ணு. உங்கள் மேலே பயம் இருந்தால், ஐநா மேலே பயம் இருந்தால் அவன் ஏங்க சண்டைக்கு போகிறான்? அவன் ஏங்க அயதுல்லா அலி காமேனியை கொல்றான்? அவன் நாட்டு தலைவரை கொல்லுவான், நீ பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா? வெனிசுலாங்கிற நாட்டுக்குள்ளார போய் அந்த நாட்டினுடைய அதிபரை போய், அந்த நாட்டினுடைய தலைவரை போய், ஆட்சியில் இருக்கக்கூடிய தலைவரை போய் நீ கைது பண்ணி கொண்டாந்து போதைப் பொருள் கடத்துற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? அது அப்போது எங்கள்கிட்ட இராணுவ பலம் இருக்குது, நாங்கள் எந்த நாட்டுக்குள்ளே வேணாலும் போவோம், நாங்கள் எப்படி வேணாலும் செய்வோம், நாங்கள் இப்படி தான் செய்வோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தானே அர்த்தம் அது. இதுக்கு பேர் என்ன? வணக்கம். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.